அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு அப்படின்ற பற்றின அந்த விஷயங்களை, அவருக்கு என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, அவருக்கு எப்படி பின்னடைவு ஏற்பட்டது, அவருடைய கட்சி இருக்குமா இருக்காதா, அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு, அவருடைய நிலைமை என்ன ஆகும், அவரை கைது செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன நடந்திருக்கு, அவருடைய எதிர்காலம், அரசியல் கட்சியுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி தடை செய்யப்படுமா, அப்புறம் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற பற்றின பல்வேறு விஷயங்களும், கூட்டணி பாஜக அதிமுகவோட எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி போக போகிறாங்களா இல்லையா அப்படின்ற பற்றி தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது எல்லாரும் போகிற போக்கில் ஏதோ இந்த நிறைய ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் இவங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அனுமானத்தில் பேசுகிறவன் செந்தில்குமார் இல்லை. எல்லா விஷயத்தையும் நான் முன்னெடுத்திருப்பேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணிக்காக நான் பாஜகவுடைய நம்மளுடைய என்டிஏ தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் கடிதம் கொடுத்துட்டேன். அது சில வீடியோக்களில் நான் காமிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அண்ணாமலை அவர்களை நான் சொல்லது கேட்காததுனால அவரை மாற்றிட்டு மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்களை தலைவராக கொண்டு வந்தேன். எடப்பாடி அவர்களோட கூட்டணி வைக்கணும். நம்ம அதிமுகவுடைய கிட்டத்தட்ட 30-35% வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை ஆண்ட கட்சி அது. அந்த கட்சி நமக்கு தேவை. அம்மா அளவுக்கு இல்லை புரட்சி தலைவர் அளவுக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு செல்வாக்கு இல்லைனாலும், ஆனால் அவர் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு தன்னுடைய கண்ட்ரோலில். அதனால் அந்த கட்சி நமக்கு கூட்டணிக்கு தேவை. திமுகன்ற மிகப்பெரிய ஒரு தீய சக்தியை வீழ்த்தணும்னா நமக்கு எடப்பாடியோடைய தயவு தேவை. எடப்பாடின்றதை விட, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை விட அந்த அதிமுகன்ற கட்சி நமக்கு வேணும் அப்படின்றத தான் மோடி அவர்கள் பரிந்துரை கொடுத்ததன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டார். ஸோ எடப்பாடி அவர்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், அண்ணாமலை இருந்தால் வேலைக்காகாது, அவரை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு, அண்ணாமலை நான் சொல்கிறத கேட்கல அப்படின்றதுனால தான் அவர் நீக்க சொன்னது. அதற்கு பிறகு நயினார் அவர்கள் வந்த உடனே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, நான் வானதி அக்காவை தான் தலைவராக பரிந்துரை பண்ணியிருந்தேன், ஆனால் நயினா நாகேந்திரன் அவர்களை 2வது இடத்துல வச்சுருந்த சாய்ஸில் அவரை எடப்பாடி சாய்ஸாக தேர்ந்தெடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை மோடி அவர்கள் சொல்லி மோடி அவர்கள் நயினா நாகேந்திரன் அவர்களை நியமிச்சிட்டார். சரி, நயினா நாகேந்திரன் ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை நடந்துப்பார். பாஜகவுக்கு அதிமுகவோட இணக்கமாக இருக்கிறதா அவர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்ச அவர் எடப்பாடி அவர்களுடைய கொத்தடிமையாக மாறிட்டார். ஸோ இங்கே பாஜகவுடைய நன்மையை பற்றி அவர் கவலைப்படலை. எடப்பாடி அவர்களுக்கு ஒத்து ஊதுற ஒரு கையாளாக அவர் மாறிட்டார். இப்போ அதனால் பாஜகவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டுடுச்சு. இந்த சூழ்நிலையில் எந்த கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்தாலும் மரியாதைக்குரிய நயினார் அவர்கள் யார்கிட்டையும் அவர் அணுக மாட்டார், பேச மாட்டார். எத்தனை கடிதங்கள் நான் கொடுத்தாலும் அது சம்பந்தமாக அவர் முன்னெடுக்க மாட்டார். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி, தேசிய அளவுலையும் சரி, நான் ஒரு விஷயத்தை முன்னெடுக்க சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் அவங்க தேர்தலை சந்திப்பாங்க, அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிற உத்தரவை தான் எல்லா மாநிலத்திலையும் நம்முடைய பாஜக கட்சியினர் நிர்வாகிகள், தலைவர்கள், அந்தந்த மாநில தலைவர்கள் எல்லாரும் முன்னெடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் காலகாலமாக. அப்படி நடக்கும்போது இங்கே நான் சொன்ன அந்த விஷயத்தை நயினார் அவர்கள் செய்யாமல் விட்டுட்டார். அதை நான் ஒரு பதிவில் சொன்ன உடனே நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அதை மேலிடத்தில் ரிப்போர்ட்டாக பிஎல் சந்தோஷ் கொடுக்க, அவர் மோடி அவர்கிட்ட கொடுத்து, மோடி அவர்கள் அதை நீங்கள் போய் அவனை வான் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே நயினார் அவர்களே வான் பண்ணிட்டாங்க. இப்போது நயினாரை மாற்றக்கூடிய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனாலும் டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன், எனக்கு அவர்கள் ரொம்ப மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அவங்க துரோகத்தினால் வீழ்த்தப்பட்டார்கள், பாவம் தான் அவங்க. அவங்கள காப்பாற்றணும்னு ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி பண்ணும்பொழுது ஏற்கனவே என்னுடைய பிஏவை அனுப்பி அவருக்கு நான் கடிதம் கொடுத்துருந்தேன். அவங்க ஆஃபீஸில் போயிட்டு கூட்டணிக்காக என்ன பேச்சுவார்த்தை நடத்தணுன்ட்டு. அதை அவர் கன்சிடர் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா பண்ணலை. அதற்கு பிறகு அவங்க பிஏ கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஒரு 1/2 hour டிடி வேனை கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் எப்படியாவது என்டிஏல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது பண்ணுறேன், அவர் நிறைய வாய்ப்புகள் தரேன். அவங்க எடப்பாடி அவர்கள் துரோகம் பண்ணால் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க.
அவங்களால அதிமுக மீட்கவே முடியல. ஓபிஎஸ் அவர்களோ, டிடிவி அவர்களோ, சசிகலா அம்மா அவர்களோ அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஆலோசனை கொடுக்குறேன், அதை கேட்டு நீங்கள் வந்து எல்லோரும் ஒத்துமையாக வரலாம். நான் அது எப்படின்னு நான் வந்து எடப்பாடி அவர்கிட்ட பேசி அவர் இணக்கமாக பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறேன். என்ன இருந்தாலும் நான் முதல்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், ஒரு ஆலோசனை கொடுப்பேன். அதை முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுத்துக்கங்க. உங்களுக்கு அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதை வந்து அவர் கன்சிடர் பண்ண மறுத்துட்டார். அவர் என்னை சந்திக்க மறுத்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப திரும்ப டிடிவி அவர்களுடைய அறியாமையை பார்த்து அவரை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். காரணம் என்னென்னா, இவ்வளோ ஏமாலியாக ஒருத்தர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால தான் எடப்பாடி அவர்கள் சின்னம்மா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் ரொம்ப சுலபமாக வந்து ஏமாற்றி அந்த அதிமுக கட்சியை வந்து தட்டி பறிச்சிட்டார். காரணம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, திரும்ப திரும்ப நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து பேசுவாங்க பிஜேபி தரப்புலேருந்து, அப்புறம் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எனக்கு சொல்லுவாங்க, ஆனால் மற்றவங்க சொல்கிறது நான் கேட்கணும் அவசியம் இல்லை. அதனால் செந்தில்குமார் அவர்கள் வந்து எப்படி சொல்லுவார், அவர் யார், அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்கார், அவர் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர்னால் நான் ஏன் அவரை கேட்கணும், அவர் வந்து பிஜேபி கிங் மேக்கர்னா அவர் வந்து எதுக்கு சொல்கிறாரு, அமித்ஷா வந்து என்னை பார்க்கட்டும், அவருக்கு சொல்லட்டும், இல்லை நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட நான் பேசுவேன் பிஜேபிலேருந்து, அவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும், இவர் புதுசாக வந்து சொல்கிறாரு, இது என்னென்னு அவருக்கு புரியலன்றாரு. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய கையாளுறது அவருக்கு தெரியல, டிடிவி அவர்களுக்கு. இது அவருடைய அறியாமை, முதல் விஷயம். ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் வந்து இவரை பார்த்து சொல்லுவார்னு சொன்னால் அமித்ஷா அவர்கள் தானாக முடிவெடுத்து எதையும் சொல்ல மாட்டார். மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கொண்டு வந்து தான் இங்கே சொல்லுவார். அதான் அவருடைய ஒர்க்கு. அப்போ மோடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது இந்த செந்தில்குமார். அப்போ நான் என்ன ஆலோசனை கொடுக்குறேனோ அதுதான் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நேரடியாக டிடிவி அவர்கள்கிட்ட அமித்ஷா வந்து எதையும் சொல்ல போகிறதில்ல. அப்படின்னா அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய எண்ணெயே இவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து சந்திக்க மாட்டேன்னு மறுக்கிறார். இதுதான் அவருக்கான மைனஸ் பாயிண்ட்டு. இந்த கட்சியில் எந்த பொறுப்பில் வேணால் யார் வேணா இருக்கலாங்க. சாதாரணமாக வெளியே போகிற தொண்டனை இல்லை ஒரு பத்திரிக்கையாளர் கூட ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அது உங்கள் கட்சிக்கு நல்லதுன்னா, உங்கள் வளர்ச்சிக்கு நல்லதுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் இருந்தால் தான் நீங்கள் உண்மையான தலைவராக இருக்க முடியும். இல்லைனா நீங்கள் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. செந்தில்குமார் அவர்கள் நான் இவ்வளோ தூரம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கடிதம் கொடுத்துருக்கேன், என்னோடய லெட்டர் பேர்லேயே கொடுத்துருக்கேன். அப்போது என்கிட்ட என்ன வியூகம் இருக்குது, அது என்ன சொல்ல வரேன்றதை ஒரு 10 நிமிஷம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்துடும். அதை நீங்கள் கேட்காமல் டிடிவி அண்ணன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒதுங்கி போகிறது, இதை கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இவ்வளோ ஏமாலியாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. நீங்கள் எலெக்ஷனுக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இன்னும் எலெக்ஷன் நிறைய டைம் இருக்குன்னு பேசுங்க. அது தப்பு. ஒரு நாள்ன்றதே அதிகம் எலெக்ஷனுக்கு. ஸோ என்ன வேணாலும் மாற்றம் வரும். அதனால் இப்போவே டக்குன்னு சில விஷயங்களை நம்ம முந்திக்கணும். இல்லைனா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாருன்றதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். எலெக்ஷன் வரைக்கும் நெருங்கி போயிட்டே இருக்கணும். கடைசியில் வந்து டிடிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ தேர்தலில் போட்டியிடாத மாதிரி தடுத்துட்டு அவங்க மேலே இருக்க வழக்குகளை போட்டு அவங்கள சிறையில் அடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதை தான் கடைசியில் மோடியோட சொல்ல போகிறார். கடைசி நேரத்தில் சொல்லும் பொழுது எடப்பாடி அவர்கள் தேவையா, இல்லை ஓபிஎஸ்ஸா, டிடிவியா, சின்னம்மா அவர்களா, இவங்களாம் நமக்கு தேவையான்னு நினைக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் தான் முக்கியன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா எடப்பாடி அவர்கள் கோரிக்கை கேட்டு இவங்க எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் போட்டாங்கன்னா அந்நிய செலாவணி மோசடி அப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதை கைது பண்ணி போட்டுட்டாங்கன்னா கட்சியை பேன் பண்ணுவாங்க. தேர்தலில் நீங்கள் யாரும் நிற்க முடியாது. ஓபிஎஸும் சிறைக்கு போயிடுவார், டிடிவி சிறைக்கு போயிடுவார், சின்னம்மா மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து தேர்தலில் நிற்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. ஏற்கனவே சின்னம்மா தேர்தலில் நிற்க முடியாது. அதனால் அவங்களை கைது பண்ணலனா கூட அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. ஸோ அவங்ககிட்ட கட்சியும் கிடையாது, தனியாக இல்லை. அப்போது ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவியெல்லாம் கைது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடியே நீங்கள் முந்திக்கிட்டு என்னுடைய ஆலோசனையை கேட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்து நான் என் முதல்ல என்ன சொல்ல வரேன்னு எல்லாத்தையும் பொதுவெளியில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நேரில் வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரேன். இப்போவாது கன்சிடர் பண்ணுங்கள். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களையும் தலைவராக நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அண்ணாமலைகிட்ட சொல்வீங்களோ இல்லை அண்ணாமலை அவர்களை டிடிவிகிட்ட சொல்வீங்களோ என்னை ஒரு தடவை மீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்குறேன். டக்குன்னு வேலை நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களை நான் எங்கேயோ உச்சத்தில் கொண்டு போய் வைப்பேன். உங்களோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருக்கேன். இதை தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஈகோலாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கங்க. சொல்கிறதையே கேட்காம இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுடைய எதிர்காலம், அதுக்கப்புறம் உங்களோட தலையெழுத்து
நான் இன்னும் பண்ண முடியாது, கடவுள் எனக்கு சொல்ல சொன்னார், நான் உதவி செய்ய தான் தயாராக இருக்கேன், சொல்லிட்டேன், அப்புறம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.